عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا تقبل دعاء. எங்கள் இறைவா எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், அந்த பிரார்த்தனை கேட்கும் பொழுது எந்த அடியான் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு கேட்கிறார், அவர் கேட்கக்கூடிய அந்த துஆவின் மீது அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது, அந்த துஆவை கேட்கும் பொழுது நான் கேட்டா என்னுடைய ரப்பு எனக்கு வழங்குவான் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதி இருக்கும். அப்ப இந்த நம்பிக்கையும் உறுதியும் எந்த அடியானுடைய துஆவுல இருக்குதோ அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். துஆவை கேட்கும் பொழுது, கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம துஆ கேட்கிறோமே, இதை அல்லாஹ் ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா, இதை ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல, இது நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டியும் பரவாயில்ல என்கின்ற இரு எண்ணம் இருக்குது. அது என்ன செய்யப்படாது, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமையாது. இரண்டு எண்ணங்களோடு எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, துஆ கேட்கக்கூடாது. துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு வழங்குவான், இது நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ் எனக்கு வழங்குவான், என்னுடைய துஆக்கள், என்னுடைய இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் எனக்கு வழங்குவான் என்கின்ற அடிப்படையில அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது, முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் பொழுது, ரொம்ப பணிவோடு அந்த துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அதிகமாக விளக்கம் உடையதாகவும் ரொம்ப சுருக்கமானதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்ன செய்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அதிக கருத்து உடையதாக இருக்கும், ஆனா அந்த வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதிகமாக கருத்து உடையதாகவும் சுருக்கமான வார்த்தைகளாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்கும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்பிக்கை இருக்கணும், உறுதி இருக்கணும். அல்லாஹ் எனக்கு வழங்குவான் என்று சொல்லக்கூடிய அந்த முழு ஈடுபாட்டோடு நாம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ரப்பனா தக்கப்பல் துஆ, நிச்சயமாக என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப துஆவுல எப்படி தொழுகையில அதிகமாக கவனத்தை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகின்றார்களோ, அதே போன்று கேட்கக்கூடிய துஆவிலும் அதிகமாக கவனமாக இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அந்த துஆவுல கவனங்கள் சிதறும் பொழுது அல்லது நம்ம துஆ கேட்கும் பொழுது அந்த துஆவுல முழு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம கேட்கிறது அல்லாஹ்விடத்துல கேட்கிறதுனால முழு கவனமும் முழு ஈடுபாடும் அந்த பிரார்த்தனையில இருக்கும். கை ஏந்திட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் எதை கேட்கிறோமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் வழங்கக்கூடியவன், அதுல எந்த மாற்றமும் அல்ல. அதுல அல்லாஹ் எந்த குறையும் வைக்கவும் மாட்டான். குறை வைக்கணுங்கிற அவசியமும் அல்லாஹ் கிடையாது. நாம எதை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு உண்டான எல்லா விதமான வண்ணமையும் நிறைந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அதுல எந்த விதமான குறையும் இல்லாமல் முழு ஈடுபாட்டோடு துஆ கேட்கும் பொழுது அந்த துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்துல முழு மனதோடும் கவனத்தோடும் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு உடனடியாக அங்கீகரிக்கப்படும். ஒண்ணு. இரண்டாவது, யாருடைய துஆக்களை அல்லாஹ் விரைவாக அங்கீகரித்துக் கொள்கிறான், யாருடைய துஆவை அல்லாஹ் விரைவாக அங்கீகரித்துக் கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த மனிதரை பத்தி சொல்றாங்க. இவர் யாரு அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் தனக்கு அல்லாஹ் எதை வழங்கினானோ, தனக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை தனக்காக வேண்டி எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தனக்கு போக மீதம் உள்ளதை ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில எவர் செலவு செஞ்சாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில எவர் ஒருவர் செலவு செஞ்சாரோ
அவருடைய துவாக்கள் விரைவாக ஒப்புக்கொள்ளப்படும், அவருடைய துவாக்கள் விரைவாக அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக வேண்டி என்ன செய்யறாரு? தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யறாரு. தன்னுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யறாரு? செலவு செய்யறாரு. அது ஒரு பொருளா கொடுக்கிறாரு, அல்லது ஆடைகளாக என்ன செய்யறாரு? தர்மம் செய்யறாரு, அல்லது உணவா கொடுக்கிறாரு, அல்லது பணமா கொடுக்கிறாரு. ஏதோ ஒண்ணு அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யறாரு? அவர் செலவு செய்யறாரு. அல்லாஹ் தனக்கு வழங்கியதிலிருந்து தன்னுடைய செலவு போக மீதம் இருக்கக்கூடியதை எந்த விதமான குறையும் இல்லாமல் இல்லாத ஏழை எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், இது போன்றவர்களுக்கு என்ன செய்யறாரு? தன்னால் முடிந்த ஒரு சதக்காவை, தன்னால் முடிந்த ஒரு சதக்காவை என்ன செய்யறாரு? ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் கொடுக்க இவர் எதை அல்லாஹ்விடத்துல தன்னுடைய உள்ளத்துல ஹாஜத்தாக எண்ணுகின்றாரோ அதை என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் நடத்தி கொடுத்துருவான். இவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். அப்ப இவர் என்ன கேட்கிறாரோ அதையும் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் கொடுத்துருவான். அப்ப விரைவாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மனிதரில் தர்மம் செய்பவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒண்ணு. ரெண்டாவது யாரை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, இவருடைய துஆக்களை அல்லாஹ் விரைவாக அங்கீகரித்துக் கொள்வான். இவர் யாரு அப்படின்னு சொன்னா, கடுமையான நெருக்கடிகள் வரும் பொழுதும், கடுமையான சோதனைகள் வரும் பொழுதும், அந்த நெருக்கடியான நேரத்திலையும் அந்த சோதனையான நேரத்திலையும் என்ன செஞ்சிட மாட்டாரு? மனம் தளர்ந்து விடாமல் தான் செய்யக்கூடிய இபாதத்தை, தன்னுடைய அமல்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எந்த விதமான ஒரு நிலையிலையுமே அவர் அந்த இபாதத்தை விற்ற மாட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுறதை விற்ற மாட்டார். தனக்கு என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் அதை பொறுமையார் ஏற்றுக்குவார். அதை பொறுமையா சகித்து கொண்டு இபாதத்துல குறை வச்சிட மாட்டாரு. எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார். எனக்கு ஒரே நெருக்கடியா இருக்குது, நாமளே பெரிய பிரச்சனையில இருக்கிறோம், நாம எங்க போய் தொழுகிறது? நாமளே பெரிய பிரச்சனையில இருக்கிறோம், நம்ம எங்க போயிட்டு இறைவனுடைய கட்டளைகள், மார்க்கத்தினுடைய விஷயங்களை எப்படி போய் நம்ம என்னத்தை போய் நிறைவேற்றுவது என்பதாக தனக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை காரணமாக வைத்து இபாதத்தை விற்ற மாட்டாரு, தொழுகையை விற்ற மாட்டாரு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல குறை வைக்க மாட்டாரு. எது நடந்தாலும், என்ன சிரமங்கள் வந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவராக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை குறையில்லாமல் நிறைவேற்றுவாரு. இபாதத்துகள்ல குறை வைக்க மாட்டாரு. தொழுகை, திக்ரு போன்ற இபாதத்துகள் என்ன செய்ய மாட்டார்? எந்த குறையும் வைக்காமல் நிறைவேற்றுவார். அப்போ பொறுமைகளை, துன்பங்களையும் கஷ்டங்களையும் பொறுமையோடு சகித்து கொண்டு நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவருடைய துவா, இவர் அல்லாஹ்விடத்துல கையேந்தினால் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் இவருடைய துவாவை உடனடியாக அங்கீகரித்துக் கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் எவ்வளவோ துஆக்களை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். ஆனால் அதை அல்லாஹ் வழங்குறானா வழங்கலையா என்பதை நாம யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு ரீதியாக துஆவை கொண்டு அந்த கேட்கக்கூடிய அடியானுக்கு ஏதோ ஒரு ரீதியாக அல்லாஹ் உதவி செய்வான். ஒருவேளை இந்த உலகத்துல நாம துஆவுல கேட்டு அது நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா, அதை நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான். மறுமையில நிச்சயமா வழங்குவான். துஆ ஒருபோதும் வீணே ஆகாது. ஒண்ணு இங்க கிடைச்சிரும், இல்ல அதுக்கு பகரமா வேற ஒண்ணு கிடைக்கும், இல்ல அதுவும் கிடைக்கலன்னா மறுமையில என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் அந்த துஆவிற்கு உண்டான என்ன கூலியோ அதை கொடுத்துருவான். ஆக மட்டும் ஒரு அடியானுடைய பிரார்த்தனை ஒருபோதும் வீணே ஆகாது. எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய கேட்கக்கூடிய நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. வாய்கதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி. ஸலாம்.